அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 124:8 வசனம் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம், அவர் ஹெல்ப். அப்ப நம்முடைய உதவி எங்க இருக்கா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். கர்த்தருடைய நாமத்தில். அப்ப யெகோவாவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உள்ளது. அப்ப இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது இயேசுவே இறங்கி வருகிறார். எதற்கு வருகிறார்? நமக்கு சகாயம் வர. இந்த இயேசு யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அப்ப சிருஷ்டிகர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க பார்க்கிற எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ண உங்களோடு இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, எலான் மஸ்க் இருக்காரு. அவர் தான் இப்போதைக்கு உள்ள பெரிய பணக்கார பட்டியல வந்துட்டு இருக்கிறார். ரொம்ப டாப்ல இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருந்தா, அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமானவரா, பிரியமானவரா இருந்தா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்களா? யாரும் எதுக்கும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்களா? அது போல அதை பார்க்கிலும் அதிகமாக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உங்களோடு கூட இருக்கிறார். அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவையோடு நீங்கள் இருந்தாலும் சரி, கடன்காரங்க உங்களை நெருக்குகிறாங்களா? இஎம்ஐ கட்ட முடியலையா? நான் சொல்றேன், நம்முடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் ஒரு நாளும் உங்களை தலைகுனிய விடவே மாட்டார். அவன் நம்முடைய சகாயம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த விசுவாசத்தோடு மட்டும் நீங்க இருங்க. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், சிலர் உங்களை நெருக்கலாம், என்ன நடந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அப்படியே வானத்துக்கு நேராக அவரையே நோக்கி ஒத்தாசை வரும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அற்புத விதமாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஒருவேளை குறைவில் இருப்பீங்களா? ஆண்டவர் உங்களுடைய கொஞ்சத்தை பெருக பண்ணுவார். வேதத்துல எல்லாம் நடந்திருக்கு. அருமையானவர்களே, தேவையோடு இருக்கிறீங்களா? தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பஞ்ச காலத்திலும் போஷித்தவர் நம்முடைய தேவன். ஊழியக்காரன் பாருங்க, காகங்களை கொண்டு போஷித்தார். தேவன் ஆச்சரியமாய் உங்களை போஷிப்பார். உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். எனக்கு உதவி செய்ய எந்த மனிதர்கள் இல்லைங்க. மனிதரே தேவையில்லை, காகங்களை கொண்டு போஷித்தார். நம்பினவங்க கைவிட்டாங்க, இவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரே சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். எனவே நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அவரையே சார்ந்திருப்போம். அவர் ஆச்சரியப்படுத்துவார். இந்த விசுவாச பிரயாணத்துல நான் சொல்றேன், நீங்க தலைகுனியவே மாட்டீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, ஊழியத்துல யாருடைய உதவி இல்லாம, யாருடைய சப்போர்ட் இல்லாம ஆரம்பிச்சேன். கர்த்தர், அவர் தான் என்னோட சப்போர்ட். அவர் தான் என் பேக்ரவுண்ட் அவர் தாங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அவர் என்னை பராமரித்து பாதுகாத்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உங்களுடைய ஒத்தாசை, உங்களுடைய சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே வரும். அவரையே சார்ந்து கொள்ளுங்க. தலையை உயர்த்துவார். யார் யார் ஏளனமா பேசினாங்களோ அவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைப்பார். என்ன வைத்த தேவன் உங்களை வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் ஆஸ்வதிப்பார்.